ஸோ கைஸ், இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. தளபதி இவ்வளோ விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. எங்கடா சமூக ஆர்வலர்களை காணுமே அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்போ வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கோட் படத்துக்கு சமூக ஆர்வலர் பிரச்சனை வரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று தூக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியும். சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. யார் அப்படின்னா தேவராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்கார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோட் படத்துக்கு 6 ஷோஸ் 7 ஷோஸ் எல்லாம் ரன் பண்ணவே கூடாது. மிக முக்கியமாக தியேட்டரில் வந்து டிக்கெட்ஸ்க்கு அதிகமான ரேட் வச்சு விற்கக்கூடாது. இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா விஜய் அவர்களும் கண்காணிக்கணும், கவர்மெண்ட்டும் கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சமூக ஆர்வலர் கிளம்பி வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இவர் பேச்சை யாரும் மதிக்க போகிறதும் கிடையாது, யாரும் கண்டுக்க போகிறதும் கிடையாது. ஸோ இவர் சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். எதில் அப்படின்னா, கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது அப்படின்றது ஓகே தான். அது தியேட்டருக்காரங்க தான் பண்ணணும். அதை பார்த்தோம்னா அதிக அளவில் கொண்டு போகாமல் பார்த்துக்கிறது கவர்மெண்ட்டோட பிரச்சனை. ஆனால் 6 ஷோஸ் 7 ஷோஸ் எல்லாம் ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு இவருக்கு சொல்கிறதுக்கு பார்த்தோம்னா ரைட்ஸ் கிடையாது. அது வந்து தியேட்டருக்காரங்களும் கவர்மெண்ட்டும் தான் முடிவு பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்லாம் பார்த்தோம்னா துணிவு திரைப்படத்துக்கெல்லாம் 1 மணிக்கே ஷோ கொடுத்துருந்தாங்க. ஆனால் தளபதியோட படத்துக்கு மட்டும் பார்த்தோன்னா கொடுக்காம இருந்தாங்க. 6 ஷோஸ் வந்து ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறான விஷயம் தான். ஆனால் 1 மணிக்கு 4 மணிக்கு ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு வேணால் சொல்லலாம். மினிமம் ஒரு 7 o'clock மேலே பார்த்தோம்னா ஒரு ஷோ வந்து ஷோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஆனால் 6 ஷோஸே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. நிறைய பேருக்கு 4 மணி ஷோ கேன்சல் ஆகிறதே பிடிக்காது. ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் பார்த்தோம்னா 4 மணி ஷோ இல்லாமல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கஷ்டமாயிருச்சு. ஸோ அந்த மாதிரி கோட் படத்துக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா அதுக்கு கேரளாவில் பார்த்தோம்னா 4 AM ஷோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கிறதுனால இங்கேயும் வேணும் அப்படின்ற மாதிரி பசங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த டைம் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதை வந்து கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். இப்போ வந்து 6 o'clockலேருந்து 7 o'clock ஷோவில் ஷோ போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்தாலே போதும். அந்த டைமில் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. நல்லா நீட்டாக தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா 6 o'clock 7 o'clock ஷோக்கு பார்த்தோம்னா கரெக்டாக போய்க்கலாம். ஒரு நார்மல் டே வரதை கிராஸ் ஆகும். அதனால் 6 மணிக்கு இல்லைனா 7 மணிக்கு ஷோ கன்ஃபார்மாக கொடுக்கலாம். 4 மணிக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கன்ஃபார்மான நியூஸாக தான் கிடச்சிருக்கு. மேபி இதுக்கு மேலே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த சமூக ஆர்வலர் பார்த்தோம்னா கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது தியேட்டர் ஓனருக்காரங்க சைடு தான் இருக்குது. அவங்க சைடு பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. ஸோ அவங்க இதை ஏற்று பண்ணணும். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் விஜய் அவர்களும் சேர்ந்து இதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் அவர்களால் இதெல்லாம் கண்காணிச்சுட்டு இருக்க முடியுமா? கேட்டால் அவர் தான் அரசியலுக்கு வந்துட்டார்ல, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஆட்சிக்கு வரட்டும், அதுக்கப்புறமா அதை பற்றி பண்ணுவார். இப்போல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் எல்லா தேட்டர்லையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தேட்டர்லையும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இந்த சமூக ஆர்வலர் கொடுத்துருக்கிற இந்த மனு வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கிறாங்களா இல்லை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஒரு மனு கொடுத்துருக்காங்க, அது கன்ஃபார்மாக இன்னும் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. அதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் தளபதியோட படங்கள் வரும்போது மட்டும் இந்த சமூக ஆர்வலர் கிளம்பி வர்றாங்களே, அது எப்படி அப்படிங்கிறத தெரியல. மற்ற ஹீரோஸோட படங்களுக்கெல்லாம் வரதே கிடையாது. ஸோ அதுக்கு வந்தாங்கன்னா நல்லாயிருக்குன்னு தோணுது. இவர் பெரிய அளவில் தளபதி அஃபைட் பண்ணுற மாதிரி எதுவும் பேசல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். மற்றவர் இருந்தால் வேறு எதுவும் பேசியிருப்பாங்க. சரி, ஓகே, இவர் அப்படியே டீலில் விட்டுறலாம். ஸோ இப்போ இவர் சொல்லியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனல் தொடர்ந்து வரும்.